அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மதி மலரு கிட்ட கெஞ்ச அப்பதான் லட்சுமி, ஏய் மலரு, அவ என்னமோ பேசிக்கிட்டு இருக்கா, நீ காதுல வாங்கிட்டு இருக்க, அங்கே உலக ஒதுக்கிது பாரு, சமையலுக்கு ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்லி லட்சுமி அவங்க 2 பேர்த்தையும் பேச விடாம தடுக்கிறதுக்கே ஏதோ வேலை பார்க்குது. அப்பதான் மலரு, விடுமதி, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலரு போக, இனி 2 அடி கூட அடிச்சுக்கங்க, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாம இருக்காதீங்க, நான் பேசுனது தப்புதான், உங்க காலில் கூட நான் விழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி பட்டுன்னு மலரு காலில் விழுக, ஏ மதி என்ன செஞ்சுக்கிட்டு கனி அப்படின்னு சொல்லிட்டு மலரு பதறி, விடு மதி விடு, நான் மறந்துட்டேன், இருந்தாலும் எனக்குன்னு மனசெல்லாம் ஒண்ணு இருக்குல்ல, யாரு என்ன பேசினாலும் அதுக்காக எப்பயுமே ஒரே மாதிரியா இருக்க முடியும், நீ பட்டுன்னு அப்படி கேட்கவும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு, நான் தான் இந்த வீட்டுல உனைய பெருசா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மற்ற யாரு என்ன சொன்னாலும் நான் பெருசா எடுத்துக்கிற மாட்டேன் தான், ஆனா நான் உனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நீயே என்னை பார்த்து இப்படி கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கும், அதனால்தான் சரி விடு, நான் இதையும் பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு மலரு சமாதானமாக. இதை பார்த்துட்டு லட்சுமிக்கு பொசு பொசுன்னு இருக்கு. இவளுக்கு 2 பேரும் பேசக்கூடாதே, இவளுக்கு 2 பேரும் எப்பயுமே எதிரியாத்தான் இருக்கணும், இவளுக்கு அவ பகை, அவளுக்கு இவ பகை, இப்படி இருந்தா தான் இந்த மலரு நம்ம கட்டுக்குள்ள இருப்பா, இல்லைன்னா இந்த மதி பேச்சு கேட்டுட்டு நாளைக்கு இந்த மலரு நம்மளை எதிர்த்து பேசினாலும் பேசுவா. ஏன் மலரு, உனக்கு சூடு சொரணையே இல்ல, அது சரி, உனக்கு சூடு சொரணை இருந்தா நீ அவகிட்ட பேச போற, அவ உன்னைய பார்த்து சரியாதான் கேட்டிருக்கா, உனக்கு சுயமரியாதை இல்லைன்னு, சுயமரியாதை இருக்கிறவ இப்படி பேசுவாளா அப்படின்னு சொல்லி லட்சுமி மேற்கொண்டு மலரை ஏத்தி விட, அப்பதான் பாக்யராஜ் பார்த்துட்டு, மா சும்மா இருங்களேன், மதி ஏதோ பேசிருச்சு, கோபத்துல பேசிருச்சு, அதுக்காக மலரும் மன்னிச்சிருச்சு, 2 பேரும் பேசி சமாதானாக போறாங்க, நீங்க எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இப்படி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவா, வாடா பாக்யராஜ், நீ என்ன அவங்களுக்கு சமாதான புறாவா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்லவும், அப்படியெல்லாம் இல்லம்மா, 2 பேரும் ஒரு வீட்டுல இருக்க போறவங்க, மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு எப்படிமா 2 பேரும் சேர்ந்து நல்லா இருந்தா தானம்மா ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்ல, நீ அத அந்த மதி கிட்ட சொல்லுப்பா ராசா, அந்த மதிதான் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும், எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும்னு தெரியாம நடந்துக்கிறவ, எதுக்கு எடுத்தாலும் யாரையா இருந்தாலும் பட்டு பட்டுன்னு பேசுறவ, இங்க வீட்டுல இருக்கிறவங்களா சரி, இந்த மலரு தானே அந்த மதிக்கு மதியம் சாப்பாட்டு கட்டி கொடுக்கறதுல இருந்து காலையில டிஃபன் எடுத்து வைக்கிறதுல இருந்து, மதி அதை பண்ணு, மதி இதை பண்ணு, மதி அங்கே வா, மதி இங்கே வான்னு சொல்லி எல்லாத்துக்கும் அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு தெரிஞ்சா, அப்படிப்பட்டவளையே இவ பட்டுன்னு சுயமரியாதை இல்லவா அப்படி இப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி பேசி அசிங்கப்படுத்திட்டா, இப்ப போய் இந்த மலர் அந்த மதிக்கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி மேற்கொண்டு பார்த்தா மலர மதிக்கிட்ட எப்படியாவது பேச விடாம தடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்கு என்னென்னமோ செஞ்சு பாக்குது. ஆனா இருந்தாலும் மலரு, அத்தை விடுங்க, மதி ஏதோ கோபத்துல பேசிடுச்சு, மதி விடு, நான் எப்பயும் போல உங்ககிட்ட சகஜமா பேசுறேன், நீயும் எதையும் பெருசா எடுத்துக்கிறாத, நீ பேசுனது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அதனால உன்கிட்ட எதுவும் பேசவும் எனக்கு தோணல, சரியா விடு, மறந்துட்டு எப்பயும் போல நம்ம ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லி மலரு சமாதானமாக. இப்படியும் சமாதானம் ஆகி தொலைஞ்சிட்டாளுகளே, இவளுகளை சமாதானம் ஆக விடாம தடுக்கணும் பார்த்தா, சரி அடுத்த தடவை ஏதாவது வாய்ப்பு கிடைக்காமையா போயிரும், இந்த மதியையும் மலரையும் ஒன்னா பேசவே விடக்கூடாது, இவளு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாளுங்கன்னா அப்புறம் நம்ம கேதி அம்பிடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க லட்சுமி பார்த்தா மனசுக்குள்ள பொங்கிட்டு கிடக்கு.